சிவபுரமான உத்தரகோசமங்கை வரலாற்றை இந்த காணொளியில் பார்க்கலாம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைக்க முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. அந்த வகையில் இங்கே திரு உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி. உத்தரகோசமங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று பெருமையுடன் சொல்கிறது புராணம். உத்திரம் உபதேசம், கோசம் ரகசியம், மங்கை பார்வதி. பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதாக மங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்ததால் இந்த தலம் உத்தரகோச மங்கை என்னும் பெயர் பெற்றது. உலகின் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது. ஆதி காலத்தில், அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலம், சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. இதில் இருந்து இந்த ஆலயத்தின் பழமையை உலகம் அறியலாம். உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தாள் மண்டோதரி. இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்தது. இந்நிலையில் உத்தரகோச மங்கையில் ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டார். அதன் பிறகே ராவணனை கரம் பிடித்தார். ராவணன் மண்டோதரி திருமணம் இந்த தலத்தில் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் திருமணத்தை இத்தல இறைவன் மங்களேஸ்வரரே முன்னிட்டு நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர். ராவணன் வழிகாட்டுதல் படி மண்டோதரி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். கடல் சூழ் தென் இலங்கை மண்டோதரியின் தவத்தை ஏற்று அவளுக்கு காட்சி கொடுக்க சிவபெருமான் முடிவு செய்தார். அப்போது ஐம்புலனையும் அடக்கி சிவபெருமானை நோக்கி அருந்தவம் புரிந்து வந்த 1000 முனிவர்களை பார்த்து, மண்டோதரிக்கு அருள் செய்ய நாம் இலங்கை செல்கிறோம். நீங்கள் அனைவரும் இந்த உத்தரகோசமங்கையை விட்டு அகலாது எம்மால் ஒப்படைக்கப்படும் இவ்வேதாகம சுவடிகளை கைவிடாது காத்து வாருங்கள். இலங்கை அரசன் ராவணனால் எப்போது எம் திருமேனி தீண்டப்படுகிறதோ அப்போது அதற்கு அடையாளமாக இத்திருக்குளத்தில் நடுவே அக்கினி பிழம்பு தோன்றும் என்று சொல்லி மறைந்தார். மண்டோதரி தன் உள்ளத்தில் எவ்வடிவில் இறைவனை நினைத்து தவம் இருந்தாலோ அவ்வடிவத்தையே ஏற்று அழகிய குழந்தையாக இறைவன் அவளுக்கு காட்சி கொடுக்க தன்னை மறந்து பிரமித்து அசையாது நின்றாள். அப்போது அங்கே வந்த ராவணன் குழந்தையின் அழகில் மயங்கி நின்றான். குழந்தையின் உடம்பில் மாறி மாறி தோன்றிய வண்ணத்தை கண்டு வியந்த ராவணன் அக்குழந்தையை கையில் எடுத்து தழுவி மகிழ்ந்தான். சிவபெருமான் முன்பே கூறியபடி இறைவன் திருமேனியை ராவணன் தீண்டியதற்கு அடையாளமாக குளத்தில் அக்கினி பிழம்பு தோன்றியது. அதை கண்ட முனிவர்கள் செய்வதறியாது திகைத்து அந்த அக்கினி பிழம்பில் வீழ்ந்து மறைந்தனர். அவர்களில் ஒருவர் மட்டும் இறைவன் கொடுத்து சென்ற பணியில் நிற்றலே கடமை என்று முடிவு செய்து அத்தீர்த்த கரையிலேயே அமர்ந்திருந்தார். இறைவன் திரும்ப வந்து மூழ்கிய 999 பேர்களுக்கும் மூழ்காது கரையில் இருந்தவரையும் சேர்த்து 1000 பேருக்கும் உமையோடு காட்சி கொடுக்க இத்தலத்தில் உள்ள இறைவனோடு அவர்கள் கலந்து விட்டனர். ஒவ்வொருவரும் லிங்க வடிவில் இறைவனோடு ஒன்றினர். அதனை இங்குள்ள சகஸ்ர லிங்கத்தில் காணலாம். இறைப்பணியை தவறாது செய்ததால் திருக்கோவில் குளத்தின் கரையில் வேதாகம சுவடிகளுடன் மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதி காணப்படுகிறது. பொதுவாக தாழம்பூவை சிவபூஜைக்கு சேர்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ மாலை சாத்தி பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யப்படுகிறது. பிரம்மனும் பெருமாளும் அடிமுடி தேடிய யுகத்திற்கு முன்னே இந்த கோவில் இருந்திருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த தலம் சிவபுரம், தட்சண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், ஆதி சிதம்பரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலின் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. இந்த ஆலயத்தின் தல விருட்சமும் இலந்தை மரம்தான். ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உள்ளது உத்தரகோசமங்கை ஆலயம். இத்தல இறைவன் திருப்பெயர் மங்களேஸ்வரர், மங்களநாதர், காட்சி கொடுத்த நாயகர். இறைவியார் திருப்பெயர் மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தர நாயகி. முன்னோர் சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபட இத்தல இறைவன் அருள் புரிகிறார். தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய சிவத்தலங்களில் உத்தரகோசமங்கையும் ஒன்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கிகி ஆத்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.